வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மசாலா பாண்ட்ஸ். மசாலா பாண்ட்ஸ்னா என்ன, அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 855க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். அதில் வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல் வீடியோ இது எல்லாமே இருக்குது. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை டேரெக்டாக வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பாண்டுனா என்ன? ஸோ இப்போ பாண்டுன்றது இப்போ எனக்கு ஒரு பண தேவை இருக்குது, சரியா? ஸோ நான் அதற்காக ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுவேன். நான் உங்களுக்கு இந்த பணத்தை இந்த மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ளே கொடுத்துட்றேன், எனக்கு கடனாக கொடுங்க, ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணி நான் எனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணி மணியை லோக்கல்ஸ்லேருந்து வாங்கிக்கிறது தான் பாண்டு. ஸோ இந்த மசாலா பாண்ட்னா என்ன? மசாலா பாண்ட் 2014 ஐஎஃப்சி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனால பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்பட்டது, சரிங்களா? ஸோ மசாலா பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு, ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட்காண்டி நான் ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக பாண்ட் இஷ்யூ பண்ணுவேன். எங்கே? லோக்கலில் கிடையாது, ஃபாரின் மார்க்கெட்டில், அதாவது ஃபாரினில், சரிங்களா? ஸோ ஃபாரினில் நான் பாண்டை இஷ்யூ பண்ணி அங்கே உள்ள இன்வெஸ்டரை பிடிச்சி மணி பாரோ பண்ணி என்னோட அந்த லோக்கல் ப்ராஜெக்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக மணி பாரோ பண்ணுறேன். அதுக்காக நான் இஷ்யூ பண்ணுற அந்த பாண்டு தான் மசாலா பாண்ட். திரும்பியும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி தேவைகள் இருக்குது. அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஆர் ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி. ஸோ இப்போ எனக்கு பண தேவை இருக்குது. அதனால நான் என்ன செய்கிறேன்னா, ஃபாரினில் எனக்கு இப்படி பண தேவை இருக்குது, இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறேன். அதை பார்த்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு ருப்பியாக கொடுப்பாங்க அமௌண்ட், சரிங்களா? அதனால தான் இந்த மசாலா பாண்டை ருப்பி டினாமினேட்டட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைக்கிற பணம், நான் இப்போ பாண்ட் இஷ்யூ பண்ணுறேன், சரிங்களா? ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ ருப்பி டினாமினேஷனில் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டோட ஸ்பெஷலே, சரிங்களா? இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லியனுக்குள்ள நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா 3 இயர்ஸும், ஒரு 50 மில்லியனுக்கு மேலே கடன் வாங்குறோம்னா 5 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணவங்க HDFC, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இஷ்யூ பண்ணவங்க கேரளா. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ருப்பி டினாமினேட்டட் பாண்ட். இது லான்ச் பண்ணது 2014 நவம்பரில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரீசன் நியூஸ் மசாலா பாண்ட் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.